வணக்கம். நாம் இன்றைய பதிவில் காணவிருப்பது 64 சித்துக்கள் கைவரப்பெறுவதற்குண்டான அற்புத சித்தர் மந்திரம். அதாவது சித்தர்கள் அருளியதே சித்த மந்திரம் என்று கூறப்படுகிறது. சித்தர்களே பல சித்துக்கள், எண்ணற்ற சித்துக்கள், கோடிக்கணக்கான சித்துக்களை ஆடியுள்ளார்கள். ஆகவே சித்துக்களை நாம் கைவரப்பெறுவதற்கு சித்தர்களுடைய ஆசி, அவர்களுடைய அருள், அவர்களுடைய தரிசனம் நமக்கு மிக மிக முக்கியம். அவ்வாறு சித்தர்களை நாம் தரிசனம் செய்தால் மட்டுமே, அவர்களுடைய அருளையும் ஆசியும் பெற்றால் மட்டுமே எந்த ஒரு சித்துக்களையும் நாம் செய்ய முடியும், ஆட முடியும். ஆக சித்துக்கள் என்பது 64 சித்துக்கள் முதன்மையாக இருக்கிறது. அது அட்ட கர்மங்கள் என்று சொல்லக்கூடிய வசியம், மோகனம், ஆக்ரஷ்ணம், தம்பனம், வேதனம், வித்வேஷனம், மாரணம் என்று சொல்லக்கூடிய அஷ்ட கர்மங்கள். இந்த கர்மங்கள் 8 கர்மங்களாக 64 கர்மங்களாகவும், சித்திகள் அதாவது அனிமாதி, மகிமா, கரிமா, லகிமா என்று சொல்லக்கூடிய வகை சித்துக்கள். இந்த சித்துக்கள் என்பது மிகப்பெரிய பேறு பெற்றது. இது சித்தர்கள் கைவர பெற்றது. ஆக இந்த சித்துக்களையும் சித்திகளையும் அனைத்தையும் பெற்று அவர்களுடைய தரிசனத்தை பெற்று நாம் இதை செய்ய இயலும். ஆகவே அவர்களுடைய தரிசனத்தை எவ்வாறு பெறுவது, அதற்குண்டான ஓர் மந்திரம் என்ன, அந்த மந்திரத்தை எவ்வாறு உருவேற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது பொதுவாக மகான்களினுடைய அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்கிய அனுபவத்தை நாம் பெறாமல் நம்மளுடைய வாய் பதப்பினால் ஏதாவது பேசினால் அவர்களுடைய தூஷணைக்கு, அவர்களுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகுவோம். அதனால் நமக்கு என்ன விளையும் என்றால், பெருங்குடலும் சிறுகுடலும் புரண்டு மகா துன்பமடைவீர்கள் என்று சித்தர்கள் எச்சரிக்கிறார்கள். ஆகவே மகான்களை தரிசிக்க வேண்டுமென்றால் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாக்கிய அனுபவத்தை நாம் பெற்று செய்ய வேண்டும். அதற்குண்டான பாடலை முதலில் பார்ப்போம். செய்த தமிழ் தனையறிந்து 14 பேரை செம்மையுடன் காண்பதற்கு மூலம் கேளு. சைதன்யமானதொரு தன்னை போற்றி சதாகாலம் ஓம் சிங் ரங் அங் சிங் என்று மெய்த்தவரா பூரணமாயுருவே செய்தால் வேதாந்த சித்தரைத்தான் வசமாய்க் காண்பாய். உய்தமுடன் அவர்களைத்தான் வசமாய்க் கண்டால் உத்தமனே சகல சித்துக்கு உதவியாமே. இந்த பாடலின் பொருட்டு 14 சித்தர்களையும் நாம் தரிசிக்கக்கூடிய அந்த வேதாந்த சித்தர்களை நாம் தரிசிப்பதற்குண்டான மந்திரமான ஓம் சிங் ரங் அங் சிங் என்று மெய்த்தமராமல் பூரணமாய், அதாவது தொடர்ந்து அந்த மந்திரத்தை நாம் சித்தி செய்ய வேண்டும். அதாவது 1 கோடி உரு செய்தீர்களானால் வேதாந்த சித்தரத்தான் வசமாய் காண்பாய். அந்த சித்தர் பெருமக்களை நாம் காண்பதற்குண்டான அரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் உய்தமுடன் அவர்களைத்தான் வசமாய் கண்டால் உத்தமனே சகல சித்துக்கு உதவியாமே. அவர்களை கண்ட பிறகு அந்த சித்துக்கள் நமக்கு தானாக கைவரப்பெறும். ஆகவே தான் சகல சித்து என்று சொல்லக்கூடிய 64 சித்துகள் மட்டுமல்லாமல் சப்தகோடி சித்துக்கள் என்று இருக்கிறது. அந்த சித்துக்களை எல்லாம் நாம் ஆட முடியும். அது சித்தர் பெருமக்களுடைய பூரணமான அருளை பெற்றால். ஆகவே அவர்களை பூரணமான அருளை பெறுவது மிக மிக எளிது. ஆகவே எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் நாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. தனித்த ஒரு அறை, ஒரு நெய் விளக்கு, ஒரு பாத்திரத்தில் சிறிது நீர், சுத்தமான நீர், இவை மட்டும் வைத்துவிட்டு அந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வத்தி ஏற்றி வைத்து கொள்ளலாம். வேறு எந்த பொருட்களும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே ஒரு பாத்திரத்தில் நீரும் ஒரு நெய் விளக்கும் ஏற்றி வைத்துவிட்டு அதற்கு அருகே நாம் அமர்ந்து இந்த மந்திரத்தை உத்ராட்ச மணி மாலையை கொண்டு கிழக்கு முகமாக அமர்ந்து ஓம் சிங் ரங் அங் சிங் என்று தொடர்ந்து 1 கோடி உரு இயற்றி சித்தி செய்தால் சித்தர் பெருமக்களை நேரடியாக தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பேறு நமக்கு கிடைக்கும். அதன் பொருட்டு நமக்கு சகல சித்துக்களும் கைவரப்பெறும். ஆகவே நம்பிக்கையோடு அந்த ஒரு செயல்களையும் செய்ய வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து செய்து முயற்சித்து சித்தர் பெருமக்களுடைய ஆசியை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி
மீண்டும் அடுத்ததொரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.